கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து விசாரணை நடத்த உள்ளது. மறுபுறத்தில் இந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் நடத்தும் போராட்டம் தொடர்கிறது. கொல்கத்தாவில் உள்ள GR கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 31 வயதான முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஊர்காவல் படையைச் சேர்ந்த 33 வயதான சஞ்சய் ராய் என்பவர் ஏற்கனவே கைதாகியுள்ளார். அதன் பின்னர் CBIக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட போதும் கூட குறிப்பிடும்படியான முன்னேற்றம் இதுவரை ஏற்படவில்லை. பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் மருத்துவர் சங்கங்கள் நீதி கேட்டு நாடு முழுவதும் புற நோயாளிகள் சிகிச்சையை புறக்கணித்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றன. இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுப்பதாக 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்த உச்சநீதிமன்றம் இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணையை மேற்கொள்கிறது. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விசாரணையை நடத்தவுள்ளது. இதற்கிடையே நேற்று இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுக்கும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் எவ்வித முடிவும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் தங்கள் போராட்டத்தை தொடர்வதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். பெண் மருத்துவர் கொலையில் மருத்துவமனையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதாக அவரது பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷிடம் 4வது நாளாக CBI விசாரணை நடத்தியுள்ளது. இதற்கிடையே ஏற்கனவே கைதான சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சஞ்சய் ராயின் மரபணுக்களும் இறந்த பெண் மருத்துவரின் விரல் நகக்கண்ணில் ஒட்டியிருந்த தோல் மற்றும் இரத்தம் முழுமையாக பொருந்தி போவதாக மருத்துவ அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் வீட்டிலும் மருத்துவமனையிலும் CBI நேற்று சோதனை நடத்தியது. இதற்கிடையே டெல்லி வந்துள்ள மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த சந்திப்பு மேற்கு வங்கத்தில் அரசியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.